ஓம் சக்தி. என் பாதையில் என்ற தலைப்பின் கீழ் எனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து வருகிறேன். அதில் மற்றொன்று, அருள் திரு அம்மா அவர்களின் 82வது அவதார பெருவிழா ஆலயத்தில் சிறப்பாக நடந்தேறியது. நானும் அவ்விழாவில் பங்கேற்றேன். விழா முடிந்து ஊருக்கு திரும்பிட ரயில் ஏறினேன். அதிகாலையில் ரயில் வண்டி கோவையை நெருங்கி கொண்டிருந்தது. என் மனமோ மிக மெதுவாக. நடைபெற்ற விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் என்னிடம் பாராமுகமாக இருந்ததை எண்ணி, இனி எதற்கு இத்தனை கட்டுப்பாடு? வழிபாடு, தியானம், மௌனம், சேவை என எதுவும் வேண்டாம். கண்டுகொள்ளாத தெய்வத்தை யார் வழிபடுவார்கள்? எதற்கு இத்தனை அலைச்சல்? இவ்வாறு எண்ணியது. ரயில் வண்டி நிற்கும் நேரம். கோவில் இறங்க போகிறேன். அப்பொழுது நீ வரிசையில் வந்ததை பார்த்தேன். பானையில் உரிக்கட்டி அடிப்பார்களே, அப்படி அடிப்பேன், ஜாக்கிரதை என்ற அருள் திரு அம்மா அவர்களின் தொலையுணர்வு செய்தி என் உணர்வு நிலையை ஊடுருவி பரவ, மகிழ்வுடன் என் மானசீக நன்றிகளை அருள் திரு அம்மா அவர்களுக்கு சமர்ப்பித்து ரயிலை விட்டு இறங்க தயாரானேன். நடந்தது என்ன காண்போம். நான் குருதேவரின் செயல்முறையை அறிந்து கொள்ளாமல் மன வருத்தமுற்றேன். என் விருப்பம் போல வாழ எண்ணினேன். ஆத்ம சமர்ப்பணம் என்பதை கடைபிடிப்பது சீடனின் முதல் ஆன்மீக படிநிலை என்பதை நான் உணரவில்லை. அம்மா அவர்கள் உணர்த்த விரும்பினார்கள். நீ உன் விருப்பம் போல் இருப்பின். கிராமப்புற விளையாட்டுகளில் உரியடித்தல் என்பதும் ஒன்று. உயரமாக கட்டப்பட்டுள்ள பானையை குறிப்பார்த்து ஒரே அடி, பானை உடைந்துவிடும். அப்படி உடைப்பது வெற்றியாக கருதப்படும். அப்பானை தன்னை யாரும் அடித்திட முடியாது என எண்ணி உயரத்தில் இருப்பதாக பெருமைப்பட முடியாது. உயரமான மனிதன் சற்றே எட்டினால் பானை சிதறிவிடும். அவ்வாறு என் கவனம் சிதறினால் பானையை உடைப்பது போல அடிப்பேன், தப்பித்து விட இயலாது என்று பொருள்பட எச்சரிக்கை செய்துள்ளார்கள் என்பதை நான் உணர்ந்து மகிழ்வுடன் நன்றி செலுத்தினேன். இதில் மகிழ்ச்சி ஏன் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. என் உரையாடல் தொலைபேசியில் அல்ல, நேரில் அல்ல, மன அலைபேசியில் இயங்கியதை உணர்ந்ததே நான் நன்றி செலுத்த காரணமாயிற்று. நான் எங்கிருந்தாலும் என் உணர்வு நிலை குருதேவரின் கண்காணிப்பில் உள்ளது என்பதை என் உள்ளம் உணர்ந்ததே நன்றி செலுத்த மற்றொரு காரணமும் ஆயிற்று. நம் பக்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான மறுமொழியும் கிடைத்தால் மன மகிழ்ச்சியில் ஆழ்ந்திட அவதார காலங்கள், இறைவன் மண்ணுலைகள் தடம் பதிக்கும் பொற்காலங்கள் எனும் வரிகள் நம் நினைவில் எழுகின்றதல்லவா? தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.